ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூகட் ரெக்ளைனிங் வீல் சேர். ஸோ அது ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ ரெக்ளைனிங் வீல் சேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 180 டிகிரி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டவுன் பண்ணி லாக் பண்ணிக்க முடியும். ஸோ யூசருக்கு வந்து ஒரு படுத்துட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி கிடைக்கும். ஏன்னா உங்களால் ஃபுட் ரெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதை டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வீல் சேர்லேயே இருக்கான்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம அவங்கள படுக்கூட வச்சுக்க முடியும். ஸோ ரெண்டாவது நம்ம மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அப் பண்ணும்போது ஜஸ்ட் இங்கே கீழே ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கணும். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு நம்ம அப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இது ஒரு ஆங்கிளில் தான் நம்ம ஸ்டேபிள் பண்ண முடியும்னு கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் இதை வச்சு நம்ம. அதே மாதிரி ரெண்டு சைடும் பேக்கில் வந்து ரெண்டு சைடும் ஹோல்ஸ் வந்து ஈவனாக மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த சேரோட கமோட் பார்ட். ஸோ இதோட கமோட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம இந்த கொஷின் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கமோட் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இது லெட்டோட வந்துடும். ஸோ லெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த யூகட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் வீல் சேரில் இருக்கும்போதே கூட ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கமோட் பார்ட்டை. நெக்ஸ்ட் ஃபுட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி அப் பண்ணுறது மூலியமாகவே நமக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் மேலே ஸ்டேபிளாகிடும். டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே சைடில் ஒரு லெவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நம்ம புஷ் பண்ணி ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுறதால ஃபுட் ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவபிள் ஆர்ம் ரெஸ்ட் வந்துடும். ஜஸ்ட் அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம புஷ் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா யூஸரை பெட்லேருந்து வீல் சேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திரும்பி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க சைடில். அதில் நம்ம ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு ஜஸ்ட் இந்த பட்டன் நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். ஸோ யூஸரால் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரை செல்ஃப் ட்ரைவும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பிக் வீல்ஸ் வச்சு இந்த மாதிரி செல்ஃப் ட்ரைவும் பண்ணிக்க முடியும். தென் இந்த வீல் சேர் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் இந்த மாதிரி ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீல் சேரில் யூசர் பிரேக்ஸ் வந்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி புஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி லாக்கும் போட்டு வச்சுக்கலாம் ஸ்டேபிளாக இருக்கிறது போகிற இடத்துல. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் புல் பண்ணிக்கணும். இந்த வீல் சேரை பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி நம்மளால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி அட்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த சீட்டையுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். தென் இந்த மாதிரி அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். சேம் ஆஸ் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான். ரெண்டு த்ரெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை வச்சு நம்ம இந்த மாதிரி புல் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் பண்ணணும். இந்த மாதிரி புஷ் பண்ணினா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் தான் நம்ம மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே முன்னாடி உங்களுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க 2 சைட்லேயும். ஒரு சீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம நாப் வச்சுருக்கோம் 2 சைடும். ஸோ அது கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அந்த ஃபோல்ஸில் நம்ம உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட் ஃபிக்ஸ் ஆகிடும். தென் ஒரு ஃபுட் ரெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடு ஞாபகம் இருக்கும். அந்த நாப் ஜஸ்ட் இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணி லாக் ஆகிடும். சேம் ஆஸ் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான். தென் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 பெரிய ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் அதில் விட்டு இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கமோட் பார்ட். ஜஸ்ட் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா இன்சைட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீல் சேர் அன்ஃபோல்ட் பண்ணியாச்சு.
இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன் கேரோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன் கேரோட லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன்.